அல்லேலூயா. கர்த்தரை பாடி 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 துதிக்க 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 நம்ம எழுதியத்தில் இருக்க கவலைகள்லாம் நம்மளை விட்டு மறந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்மளோடு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி முடிக்க போகிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 10 முறையாவது அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே, நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம அசை போட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அசை போட போட தான் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாய் மாறும். அல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எதை சொன்னேன், எதை நிறைவேற்றுவேன்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ இதுவரைக்கும் அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் நீங்க திட்டம் பண்ணதில்லை, நீங்க நினைத்திருக்கிற காரியம் அல்ல. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்று சொல்லி எதையெல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. உலகம் எப்படியா இருக்கட்டும், பிரச்சனை எப்படியா இருக்கட்டும், போராட்டம் எப்படியா இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவர் சொன்னா அதை நிறைவேற்றி தான் ஆவார். அல்லேலூயா. அதில் மாற்று கருத்தை இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேறுவதற்கு நாம் அந்த வார்த்தையை நம் ஒவ்வொரு நாளும் எடுத்து தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கேப்ரியல் தூதன் வந்து மரியாளை பார்த்து சொன்னார், இதோ நீ உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆக போகுது என்று சொல்லி மரியாளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேப்ரியல் தூதன் மூலமாய் ஒரு நற்செய்தியை சொன்னார். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காரியம், உலக இரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். இதுதான் தேவன் தம்முடைய ஆதீனத்தில் போட்டு வைத்திருந்த திட்டம். அல்லேலூயா. இந்த திட்டத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒரு பாலகனாய் பிறக்க வேண்டும். அந்த பாலகனாய் பிறப்பதற்கு தேவனுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கற்பம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த கற்பம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனே அந்த கற்பத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்பம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அந்த மகள் எவ்வளவு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவளை குறித்து வேதம் சொல்ல ஒரு வாலிப காலத்தில் மரியாள் பரிசுத்தமாய் தன்னுடைய வாலிப காலத்தை காத்து கொண்டார். அல்லேலூயா. மரியாமா அவை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டதுக்கு உள்ள ஒரு நோக்கம். ஏன் அந்த இஸ்ரவேல் தேசத்தில், இந்த உலகத்தில் வேற எந்த தாய்க்குள்ளேயும் இல்லாத ஒரு நல்ல ஒரு பரிசுத்தம் மரியாளுக்குள்ள தேவன் காணப்பட்டார். அல்லேலூயா. அதனால தான் அந்த கற்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த கற்பத்தை தெரிந்து கொண்டு தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே உனக்கு ஒரு குழந்தை உண்டாக போகிறது, அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னபோது அந்த வார்த்தையை அவள் கேட்டு அதை குறித்து என்ன செய்து கொண்டிருந்தாலும் சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் உங்களுக்கு அதை ஒரு ஸ்டோரியா சொல்லி இந்த செய்தி முடிக்கிறேன். இதோடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் ஒரு வார்த்தை எனக்கு அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தரால் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த வார்த்தையை முதலாவது நான் அப்செட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரியாமா அதை ஏற்றுக்கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிப காலத்துல வேற யாரும் சொல்ல, என் மக இருக்கிறா, என் மகளுக்கு வந்து திடீர்னு ஒரு குழந்தை உண்டாக போகுது, நீ கல்யாணமே முடிக்கல, கல்யாணம் முடிக்காம அவருக்கு ஒரு குழந்தை உண்டாக போகுது, அந்த உலகம் என்ன பேசும்?
சொந்த பந்தம் என்ன பேசும், சமுதாயம் என்ன பேசும். அந்த மரியாட்ட இதை சொன்னபோது அந்த அம்மா அதை அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதை அந்த வார்த்தையை கேட்டு மரியாள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை அவளுக்கு நிறைவேறிட்டு. அல்லேலூயா. எப்போ அந்த வார்த்தையை தனக்குரியதாய் அவள் ஏற்றுக்கொண்டாளோ அப்பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல எலிசபெத் சொல்லுகிறார், கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிட்டு. அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு நிறைவேறியே ஆகும். அந்த நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தையை முதலாவது அவன் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தர் அனுப்பின வார்த்தை என்பதை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாங்கி அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி சொல்லுது, விசுவாசித்தவளே. இந்த மரியாள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாள். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் உன் வாழ்க்கையில விசுவாசித்தாய் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் சொல்ல, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. எத்தனை பேர் விசுவாசித்தையோ உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ பாக்கியவதியாயிருப்பாய், பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டது உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மரியாதை போல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஐயா, கல்யாணமே முடியலையா, எப்படி ஐயா? அவள் அதையெல்லாம் அவ கேள்வி கேட்கல. நம்மனா 1008 கேள்வி கேட்டிருப்போம் தூதன்ட்ட, உன்னால கேட்டிருக்கா. ஆனா அவ கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தாள். அல்லேலூயா. அதனாலதான் எலிசபெத் அவளை பார்த்தா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. கர்த்தரால் என்ன சொல்லப்பட்டது? உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாக போகிற குழந்தையில ஒரு பரிசுத்த ஆவியினால் பிறக்க போகிற ஒரு குழந்தை. அல்லேலூயா. அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவாட்டுக்குட்டியாய் வெளிப்பட போகிறார் மரியாளே என்று சொல்ல அந்த வார்த்தை மரியாளுக்கு தெரியும், இது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. எப்போ இந்த வார்த்தையை மரியாள் இந்த வார்த்தையை விசுவாசித்தாலோ, விசுவாசித்த உடனே மரியாளுடைய வாழ்க்கையில அது நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. எப்போ இந்த கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தையை நீ விசுவாசிக்கிறாயோ அப்போ உனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கும் உனக்கும் நிறைவேறணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா இந்த வார்த்தையை எடுத்து நான் அசை போடணும். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நிறைவேற போகுது. அல்லேலூயா. நீங்க திட்டம் பண்ணீங்க, செய்து முடிக்க போறீங்க. அல்லேலூயா. சூழ்நிலை சொல்லலாம், சூழ்நிலை நமக்கு விரோதமா இருக்கலாம், உனக்கு விரோதமா எதிர்காட்டு போல இருக்கலாம். ஆனா அந்த இடம் தாண்டி கர்த்தர் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. உனக்கு அவர் திட்டம் பண்ணதை செய்து முடித்தே ஆவார். அல்லேலூயா. மரியாமா அதை விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. விசுவாசித்தவுடன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது விசுவாசிக்கிறவங்களுக்கு வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லுங்க. எத்தனை விசுவாசிக்க போறீங்க இன்னையிலிருந்து? ஒருவேளை நேற்று வரைக்கும் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறனாலும் இன்னையிலிருந்து விசுவாசி. இந்த வார்த்தை இந்த வருஷம் முடியதுக்குள்ள எனக்குள்ள காரியத்தை அது நிச்சயமாக நிறைவேற்றியே ஆகும். அல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றியே ஆவார். அது நிறைவேறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு நிறைவேறும் ஐயா. நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த சபையில நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற தவிர வேற ஒன்னையும் யோசித்து பார்க்காத. அல்லேலூயா.
அது அப்படி இது அப்படி எதையும் பார்க்காத, உனக்கு அவரால் அனுப்பப்பட்ட வார்த்தையை விசுவாசி. ஹல்லேலூயா. உன்னால விசுவாசிக்க முடியும்னா அவரால் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. கையை தட்டி உன்னால இந்த காரியத்தை விசுவாசிக்க முடியுமா? என் ஆண்டவரால் அதை நிறைவேற்ற முடியும். நான் சொல்றேன், அதை நிறைவேற்ற முடியும். உன்னால விசுவாசிக்க முடியும்னா அவரால் நிறைவேற்ற முடியாதா? ஹல்லேலூயா. அவரால் நிறைவேற்ற முடியாத தடை காணப்படுச்சுன்னா உன்ட விசுவாசம் இல்லை, உன் அவிசுவாசம் இருக்குன்னு பொருள். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிருந்தா கர்த்தர் அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. மரியா எப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்களுக்குள்ள இங்கே குழந்தை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. குழந்தை உண்டாகணும்னா அங்கே விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் புதிதாக உருவாக்கணும்னா அவர் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கிட்டு நீ விசுவாசிக்கிறவன் மாறினா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ நிச்சயமாய் காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். அப்படின்னா உனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் நிறைவேற்றிய ஆவார். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகப்படாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காரியம் அப்படி இருக்கு, இந்த காரியம் அப்படி இருக்கு, எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் உன்னை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு சொன்னதை உனக்கு நிச்சயமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை கண்டிப்பாக அதில் கர்த்தர் மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாத தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம், மனோவா குடும்பம். ஹல்லேலூயா. மனோவா. ஹல்லேலூயா. யாருடைய தகப்பன் சொன்னால் சிம்சோனுடைய தகப்பன் பேர் மனோவா. ஹல்லேலூயா. ஆமாம், பக்கர மொழி கூட நல்ல வசனத்தை எடுத்து வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், மனோவா குடும்பத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றலாம் செஞ்சிருவார், நீ விசுவாசத்தில் நிறைவேற்றுவார். ஆனால் அந்த நிறைவேறின உடனே நீ செய்ய வேண்டிய காரியம், நீ கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனோவா குடும்பம் விசுவாசித்தாங்க, மனோவா குடும்பத்துக்கு விசுவாசத்தின்படியே கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கிடைச்ச உடனே என்ன கிடைச்சி? மனோவா குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கிடைச்சி. ஹல்லேலூயா. மனோவாவுடைய மனைவி மலடியா இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் அதில் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மலடியா இருந்தால் மனோவாவுடைய மனைவி, அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. தேவன் வேண்டுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதத்தின் புத்தகம் 20:5 நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 20:5 இப்படி சொல்லுது, உன் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே அதை நிறைவேற்ற ஒருவர் வல்லமையுள்ள தேவன் உனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மனோவா தம்பதிக்கு கர்த்தர் நிறைவேற்றார். முதலாவது கர்த்தரால் சொல்லப்பட்டது மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. மரியாள் அதற்கு விசுவாசித்தாள். மரியாள் அந்த வார்த்தையை விசுவாசித்தாள். இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை என்பதை நம்பினாள், விசுவாசித்தால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், எப்போ அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும் என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்தாலோ அவ் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இங்கே மனோவா தம்பதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, மலடியா இருந்தாள். மனோவா மனைவி மலடியா இருந்தாள். நியாயாதிபதி 13வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. மனோவா மனைவிக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது மலடி. இவளுக்கு
பேரே மலடி. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற மலடியை பிள்ளைத்தாட்சியாக்குகிற நல்ல தெய்வம் நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. மலடியை பிள்ளைத்தாட்சியாக்குகிற தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. உன்னில் ஆணிலாவது பெண்ணிலாவது மலடு இருப்பது இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எப்படி மலடி இருக்க முடியும்? வேதம் சொல்லுங்க, மலடியா இருந்தால். 3வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர். இப்ப பாருங்க, மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக மனைவியும் கணவனும் சேர்ந்து வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, உடனே அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வேண்ட தொடங்கின உடனே அங்கிருந்து உடனே பதில் வருகிறது. அல்லேலூயா. நீ வேண்ட ஆரம்பிச்சிட்டா உனக்கு பதிலை கர்த்தர் உடனே அனுப்புவார். அல்லேலூயா. நீ வேண்டுதல் செய்ய தொடங்க ஆரம்பி, கர்த்தர் உனக்கு பதிலை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். 3வது வசனம் சொல்லுகிறது, உடனே தூதனானவரை கர்த்தர் அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அங்க என்ன செய்தி வருகிறது? என்ன செய்தி வருது? மலடியாயிருந்த மனோவாவுடைய மனைவி கற்பம் தரிக்க ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் சரி, ஆண்டவர் கொடுக்கிறதெல்லாம் கொடுத்துருவா. நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் இந்த வசனத்தில் உள்ள முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த மனோவா தம்பதிக்கு பிதாவாகிய தேவன் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் தம்முடைய வேண்டுதல் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு ஆசியை அருளி செய்கிற தெய்வம் இந்த மனோவா தம்பதியினருக்கும் அவங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த கற்பத்தை கொடுத்தார். 7வது வசனம், அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும். அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கேட்டல, விண்ணப்பம் பண்ணல, உன் விண்ணப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை நிறைவேற்றும் போது நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? உன் வேண்டுதலை நான் நிறைவேற்ற போறேன். நான் நிறைவேற்றினா நீ அந்த காரியத்துக்கு நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார். உண்மைதான். மனோவா தம்பதியின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், நீ அந்த குழந்தைய, நான் உனக்கு குழந்தைய நீ எதிர்பார்த்திருக்கிறத நான் நிறைவேற்றி தருவேன். நான் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு லிஸ்ட் சொல்றார். என்ன சொல்லுகிறார்? ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இருந்து அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும், அந்த பிள்ளை மரணிக்கும் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது? மதுபானம் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, முடி என்ன செய்யக்கூடாது? சிரைக்கக்கூடாது, அவன் கல்யாணம் முடிக்கக்கூடாது. அவன் தேவனுக்காக எப்படி இருப்பான்? நசரேனாக இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். உன் வேண்டுதலை நிறைவேற்றணும்னா முதலாவது என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கட்டளை இல்லாம உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கட்டளை தான் முதல். 2வது ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுது சபை. கட்டளை இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. கட்டளையை கொடுத்தார். அதுக்கு மனோவா தம்பி 8:9. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே. என்ன அழகா விண்ணப்பம் பண்றான் பாருங்க. என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். என்ன சொல்லுகிறான்? இன்னொரு விசை நாங்க என்ன செய்யணும், எங்க பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எங்க பிள்ளைய நீங்க கொடுக்க போற அந்த பிள்ளைய நீங்க கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நாங்க எப்படி
அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி இன்னொரு விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க இன்னொரு முறை தூதனை அனுப்பித்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வீணா போட்டுறக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் போய் அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். மனோவா அதை செய்தார். ஹல்லேலூயா. மனோவாவுக்கு கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு மனோவா செய்த ஒரு காரியம், அவன் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறானா, ஆண்டவர் போய் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறான்? ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன், நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்திற்கு வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக, பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். எங்களுக்கு கற்பிப்பாராக என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். பாருங்களேன் ஐயா, நம்ம சத்தத்துக்கு கர்த்தரை உண்மையா கூப்பிட்டா கர்த்தர் ஒரு சத்தத்துக்கு நிச்சயமா செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவன் கேட்ட சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் மறுபடியும் வந்தார். அல்லேலூயா. கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறினது. அல்லேலூயா. மலடியா இருக்கிற ஒரு மனைவி ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொன்ன வார்த்தை மனோவா குடும்பத்தில் நிறைவேறின போது, அல்லேலூயா, இப்போ குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தவுடன் ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆசீர்வாதம் வந்தோன்னா அப்படியே மிதந்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சோன்னா அப்படியே தலகால் தெரியாமல் ஆடிடக்கூடாது. அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடக்கமாக இருக்கணும். தேவன்கிட்ட போய் விசாரிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனா தேவன்கிட்ட போய் வைத்து தேவ சமூகத்தில் போய் கேள, தேவன்கிட்ட கேள. கேட்காம தாறுமாறா ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா. மனோவா குடும்பம் தேவனிடத்தில் விசாரிக்கிற குடும்பமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு குழந்தையை கொடுத்தா நாங்கள் எப்படி வளர்க்கணும், இன்னொரு விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடு. வேதம் சொல்லுகிறது, மனோவாவின் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டு அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. குழந்தை பிறந்தபோது 13வது வசனம், 13வது அதிகாரம் 13வது வசனம், 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நல்லா கவனமா பாருங்க, எல்லாம் இங்க ஸ்கிரீனை பாரு, அங்க பார்க்காத. அப்பொழுது மனோவா, இப்ப பிள்ளை பிறந்துருச்சு, இதான் ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் செல்லறோம், ஆண்டவரே 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 ஆண்டவரே, உபவாசம் தான், கண்ணீர் தான், ஜெபம் தான், பொருத்தனை தான். ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் நான் ஆண்டவருக்கு அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா இதுலேருந்து எடுக்கிறதாக்கும், இதுலேருந்து எடுத்தா குறைஞ்சிருமே, ஆண்டவர் கையை வைப்பார் அதில். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணாத, நிறைவேற்ற தாமதியாத. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்டது மாதிரி என்ன செய்யறாங்க, செய்யலாம். ஆண்டவர்கிட்ட விசாரிச்சான், இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை பிறந்த போது, அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு நிச்சயமாக சிம்சோன் வரப்போகிற ஆண்டவரே, நிறைவேற போது, உண்மைதான். நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சான். அல்லேலூயா. பிள்ளையை கேட்டையா? இன்னைக்கா பிள்ளையை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சிருக்கியா? பிள்ளைய போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறேன், அங்கே போய் படிக்கிறேன். என்னைக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கியா, என் பிள்ளைய நான் எப்படி ஆண்டவரை வளர்க்கணும்? அதான் தருதலையா தெரியுது பிள்ளை. மனோவா போய் கேட்டார் ஆண்டவரை போய், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேற போது, நிறைவேறும், எனக்கு தெரியும். நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் வந்தா அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், என்னைக்கா கேட்டிருக்கியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கணும். நான் சொல்றேன், வெறும் ஆசீர்வாதம் பணத்தை மட்டும் நினைச்சக்கூடாது. சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம், விடுதலை என்கிற ஆசீர்வாதம், ஜெயம் என்கிற ஆசீர்வாதம், எல்லாம் சேர்ந்துதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா ஒரே பணம் 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 பணம். பணம் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதோடு அவர் வேதனையை கூட்டார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் தான் ஐஸ்வர்யம் வரும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் கர்த்தராலே வரும். வந்ததுக்கு அப்புறம் நீ ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இங்கே மனோவா போய் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட போய், ஹல்லேலூயா, ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? ஹல்லேலூயா. 13-17. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். ஹல்லேலூயா. இது சொன்னது யாரு? இயேசு. பழைய ஏற்பாட்டில் இயேசு தூதனானவர் அப்படிங்கிற இடத்துலலாம் அவருக்கு பேர் வந்து இயேசு தூதனானவர். தூதன் வேற, தூதனானவர். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு வந்து சொன்ன போது தான் பழைய ஏற்பாட்டில் அவர்கிட்ட கேட்குறான், உங்களுடைய நாமம் என்ன? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நிறைவேற போது உங்கள் நாமம் என்ன? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13-24 அவர் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைவேறினது. ஹல்லேலூயா. நிறைவேறினவுடன் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை வேதம் சொல்லுகிறது. விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும். நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஒரு வேலை கிடைச்சிச்சா, இல்லை ஒரு தொழில் புதுசாக தொடங்க போகிறோமா, இல்லை எது கிடைக்குதா, தேவ சமூகத்துக்கு போ, தேவன்கிட்ட போய் விசாரி. மனோவா குடும்பம் போய் விசாரித்தார்கள். விசாரித்த குடும்பமே சிம்சோன் தரிகட்டு போய் விட்டான் கடைசியில். ஹல்லேலூயா. ஆனால் மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து அவனை வைத்து செய்ய வேண்டிய காரியத்தை அவனை வைத்து செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை மனோவா குடும்பத்தில் நிறைவேறினது. இந்த காலவேளையில் கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி விசாரிக்கும் போது தான் கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனோவா குடும்பத்துக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. நிறைவேறுகிற காலம்தான் இந்த கடைசி காலம். ஹல்லேலூயா. என்ன இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் இந்த கடைசி காலம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறணும். ஹல்லேலூயா. நிறைவேற போகுது இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் தான் இந்த கடைசி காலம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலருக்கு அது நிறைவேறினது. இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விசுவாசிக்கணும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை விசாரிக்கிறவராய் காணப்பட வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? நீ காத்திரு. நான் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. இந்த வருஷத்துல நான் நிறைவேற்றணுமா? நீ காத்திரு. என் வார்த்தைக்கு காத்திரு. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் உற்று பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு காத்திருக்கிறவனையே நான் உற்று பார்ப்பேன். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள். மேல் வீட்டு அறையில் அவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். காத்திருந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உங்கள் குமாரர் மேலும் குமாரத்தி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அந்த முதலாவது அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட அந்த அக்னி ஒரு 120 பேர் மேல. ஆனால் கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற அக்னி அப்படி இல்லை, உலகம் முழுவதும். ஹல்லேலூயா. சபைகள் முழுவதும். ஹல்லேலூயா. அது பெரியோர் சிறியோர் எல்லார் மேலேயும் அந்த வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை நிறைவேற நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 120 பேர் மேல போடப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் காலங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா. சபையில வந்து பொய் சொல்ல முடியல, தெரியுமா? சபையில வஞ்சிக்க முடியல. எழுப்புதல் சும்மா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றியா? உண்மையா இருந்து ஜெபம் பண்ணு. எழுப்புதல் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா? மனம் திரும்புதல். அனனியா சப்பிரால் என்கிறவர்கள் எழுப்புதல் திட்டத்தில் இல்லாமல் தேவனுடைய ஆவிக்குறமாய் பொய் சொன்னார்கள். எழுப்புதல் காலத்தில் செத்து மடிந்தார்கள் சபையில். இன்னும் அதே பழைய பொய், பழைய பித்தலாட்டுத்தனம், இன்னும் பழைய அதே வாழ்க்கை வாழ்வ. எழுப்புதல் காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்க மாதிரி சபையில் இருக்க முடியாது. எழுப்புதல் காலத்தில் பொய் சொன்னையா சபையில் விழுந்து சாவ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துப்பார். அனனியாவும் சப்பிராலும் தேவ சமூகத்திலிருந்து பொய் சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் செத்து மடிந்தார்கள். அதுதான் எழுப்புதல். ரிவைவல் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பொய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவனை அநேகத்துக்கு கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு உண்மையா இரு. உனக்கு கொடுத்த மனைவிக்கு, உனக்கு கொடுத்த கணவனுக்கு, உனக்கு கொடுத்த குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு மாறாக உனக்கு கொடுத்த திருச்சபைக்கு உண்மையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு உண்மையாயிரு. அப்படின்னா நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா. சும்மா எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதல் வந்தபோது அங்கே பயந்து கொண்டிருந்த பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணுகிற அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே, ஏ கொலைகார பயங்களே, பிரசங்கம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு. அந்த வசனத்தை வாசிடா வேகமா. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். இருதயத்திலே குத்தப்பட்ட. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஓ இருதயத்திலே குத்தப்படணும். அதுதான் ரிவைவல். அதான் எழுப்புதல். நான் எங்க போறேன்? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றேன். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றேன். உனக்கு கீழ்ப்படிதலே இல்ல, உன் மேல எழுப்புதல் அக்கினியை போட்டுருவார் ஆண்டவர். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றேன். எழுப்புதலுக்காக. எழுப்புதல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இருதயத்தில் குத்தப்படுவாங்க. கர்த்தர் கண்டிக்கிற காரியத்துக்கு குத்தப்படுவாங்க. கர்த்தர் ஊழியக்காரர் மூலமா பேசுற வார்த்தைக்கு ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அதுதான் ரிவைவல். அதுதான் எழுப்புதல். 120 பேர் மேல போடப்பட்ட அக்னி. அவர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சபைகள்ல, கூட்டங்கள்ல ஜனங்கள், திரளாய் ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வரப்போறாங்க. எப்படி? குத்தப்பட்டவர்களாய், வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய். வார்த்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் இது. ஹல்லேலூயா. நிறைவேற போகுது. நிறைவேற நீங்களும் நான் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? காத்திருக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? நீ ஆண்டவர்கிட்ட போய் உன்னை அர்ப்பணிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை பிள்ளைய வளர்க்க. என்னைக்கா கேட்டிருக்கியா? பிள்ளை கிடைக்க முன்னால கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் போயிடக்கூடாது. குழந்தை வரணும். ஐயோ எனக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுக்கல. குழந்தைய கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் குழந்தை கொடுத்தாரு. குழந்தை அழுகுது. குழந்தைய கை வச்சிருவார் ஆண்டவர். இன்னைக்கு விசாரிச்சிருக்கீங்க பிள்ளையை குறிச்சு? இந்த பிள்ளையை நான் என்ன செய்யணும் ஆண்டவரை? இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரை? எப்படி வளர்க்கணும் கேட்டிருக்கியா? விசாரிச்சிருக்கியா? சாரி,
தொழிலை கொடுக்க முன்னாடி 1000 பாஸ்டிங் போடுறேன். ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி 1000 பாஸ்டிங். ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சிருக்கையா? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கையா? அவங்க கேட்டாங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே போய் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க முடியும் சொன்னோம். புதிய ஏற்பாட்டில் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் ரத்தத்துக்கு பங்குள்ளவனாய் மாறின நீயும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாமா? தேவனுடைய வார்த்தைக்கு குத்தப்பட வேண்டாமா? தேவனுடைய அனுப்பப்படுகிற வார்த்தை இது எனக்கான வார்த்தை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? எழுப்புதல் அக்கினியை யார் மேல் போடுவார்? கீழ்ப்படுகிறவர்கள் மேல, ஒருமனப்படுகிறவர்கள் மேல. இங்கேயே ஒருமனப்பட முடியல, நான் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண போறேன். தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் திறப்பளிக்க போறேன். உன் திறப்பு ஜெபத்தை கர்த்தர் அருவருப்பார். கீழ்ப்படி. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அந்த 120 பேர்ல 12 சீசர்கள் இருந்தாங்க. 11 பேர் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. இயேசுடைய தாயார் அங்க இருந்தாங்க. ஏசப்பாவுடைய தாயார் சொல்ல, உங்களோட நான் சேர்ந்திருக்க மாட்டேன், நான் எழுப்புதல் நான் தனியா பார்க்க போறேன். நான் யார் தெரியுமா? நான் இயேசுவோட தாய். நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன் எழுப்புதலுக்காக. சொல்லல. காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்லல. அவங்களோட போய் கீழ்ப்படிந்து அவங்களோடு இருந்தாங்க. அவங்க தான் அந்த கற்பத்தில் சுமந்தாங்க அந்த இயேசுவை. அவங்க தான் 12 வயசு வரைக்கும் இயேசுவை வளர்த்தாங்க. அந்த தாய் சொல்லல, எனக்கு எல்லாம் தெரியும், எழுப்புதல் என் மூலமா தான் வரும், ஏன்னா என் வயதுல இயேசு பிறந்தார். சொல்லல அந்த தாய். போய் மீன் பிடிச்சு கொண்டு அந்த சீசர்களோடு போய் அவங்க போய் அந்த எழுப்புதலுக்காக காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டுமா? ஒருமனப்படணும். அல்லேலூயா. ஐக்கியப்படணும். ஐக்கியப்பட்டு ஒருமனப்படுகிறவர்கள் மேலதான் எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா. 120 பேருக்குள்ள ஒரே ஒரு தரிசனம் தான், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. பிதா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த ஆவி ஊற்றப்பட போகுது. அவங்க வேற எதை குறித்து சிந்திக்கல. அவங்களுடைய ஒரே நோக்கம், பிதா அனுப்பின வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஆனா எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுவார்னு தெரியாது. அதுக்கு முன்னால் ஆவியானவருடைய அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஆவியானவர் எப்படி இறங்கி வருவார் தெரியாது. ஆவியானவர் அக்கினியாய் வருவாரா தெரியாது. ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய 120 பேர் மேலேயும் ஒரே சிந்தை. அவர்கள் மேல தான் கர்த்தர் அந்த எழுப்புதல் அக்கினியை ஊற்றினார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் நிறைவேற போகிற வாக்குத்தத்தத்திற்காக நாம் ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவி முதலாவது ஒருமனப்படு. வாக்குத்தத்தத்தை சொல்லி 2 கையை கோர்த்து சோமனு நிறைவேற்ற போறீங்க இந்த வாக்குத்தத்தத்தை. எங்க வாழ்க்கையில சூழ்நிலையை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, இன்னைக்குள்ள பிரச்சனையை பார்க்காத, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த தீர்க்க தரிசனத்தை பார். கர்த்தர் அனுப்பின வார்த்தையை பார். வானம் உண்டாக கடவுது, உண்டானது, உண்டான கர்த்தருடைய வார்த்தையை பார். இது எப்படி நடக்கும்? இது ஆண்டவர் தான் பேசினாரா? சந்தேகப்படாத, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது. அல்லேலூயா. சொன்ன முதலாவது விசுவாசிக்கிறவனுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. 2வது விசாரிக்கிறவனுக்கு நிறைவேறும். 3வது காத்திருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருக்கணும். அவர் ஆசீர்வதிக்கணுமா? பொழுது விடுகிறது, என்னை போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும். நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். பொழுது விடுகிறது, என்னை விடு, நான் விட மாட்டேன். சரி ஆசீர்வதிட்டேன், இல்லை விட மாட்டேன். இன்னும்
நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறட்டும். வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகப்படும் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். என்னை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சிட்டேன், விட மாட்டேன். உன் ஜனம் கடற்கரை திரளான மணல் கூட்டமா இருக்கும் சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க. பொழுது விடுகிறது, என்னை போகபடி யாக்கோபே, விட மாட்டேன். நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும், என் முப்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும், நீர் என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் விட போவது இல்லை. உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை ஆவியில என் கூட இருக்கிற. ஹல்லேலூயா. நிறைவேறும் வரைக்கும் யாக்கோபு விடவில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தத்தை அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. நாலாவது, அவன் போராடி மேற்கொண்டான். பொழுது விடுகிறது, என்னை போக விடு. இல்லாண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் விட மாட்டேன். இல்லாண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாம போகும் வரைக்கும் விட மாட்டேன். என் வாழ்க்கையில நீ சொன்ன எல்லாம் நிறைவேறணும். ஆபிரகாமுக்கு சொன்னேன்ல, ஈசாக்குக்கு சொன்னேன்ல, எனக்கும் சொன்னேன்ல, அதை நிறைவேற்றும். அப்பனா தான் உம்மை விடுவேன். ஹல்லேலூயா. விடாய் புடியாய் யாக்கோபு போராடினான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. விடாய்ப்புடியாய் அவன் போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா. நாலாவது, வாக்குத்தத்தை நிறைவேறினா போராட வேண்டியது வரும். ஹல்லேலூயா. சில நேரம் போராட வேண்டியது வரும். வாக்குத்தத்தை உடனே நிறைவேறாது. வாக்குத்தத்தை நீ நிறைவேறணும்னா நீ சில நேரம் போராட வேண்டியது இருக்கும். போராடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அது அவ்வளவு நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. நிறைவேறுவதற்கு சில நேரம் நம்ம சில நேரங்களில் சில காரியங்களுக்கு போராடி தான் அதை நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்களுக்கு தேவை ஒரு மனம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிதாவின் வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற போகுது. சில நேரம் போராட வேண்டிய நேரத்தில் போராடணும். ஹல்லேலூயா. பொழுது விடுகிறது, அவன் உடனே விட்டுருக்கலாம். விட்டுருந்தா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தான் வாங்கியிருப்பான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், இவற்றுள்ள மொத்த ஆசீர்வாதத்தை நான் உரியாம இவரை விட்டு விட மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிற இந்த வருஷத்துல மொத்த ஆசீர்வாதத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட வாங்காம இந்த வருஷத்துல அவரை சும்மா அமர விட மாட்டேன். அவரை அமர்ந்திருக்க விடாதே. வசனம் அப்படி சொல்லுது, அவரை அமர்ந்திருக்க விடாத. வசனம் இருக்கா? வேகமா எடுங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். மற்றவங்க யாருக்கும் தெரியாது, அவங்க பின்னால் எடுப்பாங்க. நீங்க இங்க பாருங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் அவங்க என்ன செய்யாதீங்க? அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை உட்கார விடாதீங்க. ஹல்லேலூயா. சொன்னேர்ல எனக்கு நிறைவேற்றும், சொன்னதை செய்யும் மனம் நீ கைவிட மாட்டேன்ல, எனக்கு நிறைவேற்றும். எந்த நேரம் பார்த்தாலும் நொய்யின்னு அவரை அரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தானே சொன்னீங்க, சொல்லு அப்பாட்ட போய் கேட்க, எவன் இல்லாம கடன் கேட்க மட்டும் போய் பிச்சைக்காரன் போல போய் நினைக்கிற, ஆண்டவர்கிட்ட போய் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு போய் எத்தனை முறை போய் நின்றுக்க? வட்டிக்கு வாங்கி அவன் கடன் கொடுக்கிறவன் வட்டிக்கு வாங்கிட்டு கையெழுத்து போடு, அதுல கையெழுத்து போடு, இதுல கையெழுத்து போடு, இதுக்கெல்லாம் போய் நம்ம கீழே போய் நிற்போம். தேவன்கிட்ட போய் ஒன்று கேட்கறதுக்கு விடாம போய் அவன்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம காத்திருப்பதை விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். எடுத்தாச்சா வசனம்? அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்கிற ஒரு வசனம் இருக்கு. இதான் வந்துருச்சு. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், ஹல்லேலூயா, உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க. கைய தட்டையா உட்கார்ந்துட்டாங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், உடைய புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். வசனம்லாம் இப்படி வசனம்லாம் எனக்கு தெரியாது. ஆவியான சொன்ன வார்த்தையை சொல்றேன். உட்கார்ந்து அப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. உடைய புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி அவர் உனக்கு செய்யும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள்.
அவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாக்கோவை போல விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், விட மாட்டேன், போறேன்டா, விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுபகாசியிலே என்னை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நான் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன். அல்லேலூயா. என் தொழிலில் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும் வரைக்கும் நான் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் நான் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன். விடாய்ப்புடியாய், யாக்கோவை போல விடாய்ப்புடியாய் அமர்ந்திருக்க விட மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன நீ ஆசீர்வதி. நீர் தானே சொன்னீரு, நீ சொல்லு மாறாதவர் தானே, நீ சொன்னீர்னா எனக்கு நிறைவேற்றும். எத்தனை கேட்க போறீங்க? அல்லேலூயா. நம்பர் 1, முதல்ல விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்ன செய்யணும்? 2வது வாக்குத்தத்தத்தை நிறைவேற விசாரிக்கணும். 3வது வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருக்கணும். 4வது வாக்குத்தத்தத்தை நிறைவேற போராடணும். விடாய்ப்புடியாய் போராடணும். அல்லேலூயா. போராடி அவன் மேற்கொண்டான். அல்லேலூயா. மேற்கொள்ளும் வரைக்கும் நீ அவரை விடக்கூடாது. அல்லேலூயா. அவரை நீ மேற்கொள்ளும் வரைக்கும் அவன் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிற பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. அவன் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. மேற்கொள்ளும் வரைக்கும். அல்லேலூயா. எதை மேற்கொள்ளும் வரைக்கும்? அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவரை சும்மா விடாதீங்க. அவரை நொய்யின்னு அவரை சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்க சொன்னீங்களே நிறைவேற்றுங்க. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு நிறைவேற்றுங்க. சின்ன பிள்ளை மாதிரி கேட்கணும். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க தானே சொன்னீங்க நிறைவேற்றுங்க, நீங்க நிறைவேற்றுங்க. அவர் என்ன செய்வாருமா? ஐயோ ஒயாம இவன் கேட்டான், என்ன நிறைவேற்றுதே, உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் சொன்னதையும் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு பண்ணதையும் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நீ எதெல்லாம் விசுவாசிக்கிறையோ அத்தனை கர்த்தர் இந்த ஆண்டுல உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அல்லேலூயா, அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. இந்த வருஷத்துல அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில சுகந்தரிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, அமர்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா. யார் அமர்ந்திருக்க கூடாது? அவர் உட்கார்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா. ஓயாம அவர் சிங்காசனத்தை போய் உங்க ஜெபம் போய் என்ன செய்யணும்? அசைச்சிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, இந்த சிவகாசியிலேருந்து அந்த சிவகாசி முழு ஜெப ஐக்கியத்திலேருந்து ஓயாம என்னை நோக்கி விண்ணப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைவேற்றும் 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 நிறைவேற்றும்னு சொல்றாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் நிறைவேற்றி தான் தீர்வேன்னு சொல்லி உனக்கு நிறைவேற்ற வேண்டிய அத்தனை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதே. சொல்ற புரியுது? அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், உங்களை கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு உலகத்தில் எல்லாரை பார்க்கலாம் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 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 மனோவா குடும்பத்துக்கு நிறைவேற்றினவர் உன் குடும்பத்துக்கு நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. ஏன்னா நீ வாக்குத்தத்தம் பண்ண சன்னதி. அல்லேலூயா. பிதாவின் ஆதினத்தில் எழுதப்பட்டிருக்க சந்ததி இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சந்ததி தான். அல்லேலூயா. இந்த சந்ததி மேல அவர் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் இதுவே. இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் நிறைவேறத்தான் போகுது. அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. உன் வாழ்க்கையில உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? எல்லாவற்றையும் கர்த்தர் வட்டியும் முதலுமா இந்த வருஷத்தில் உனக்கு நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நிறைவேற்ற
நீங்கள் செய்ய வேண்டிய 5 காரியம். அல்லேலூயா. முதலாவது விசுவாசம், இரண்டாவது சொல்லுங்க விசாரிக்கணும், மூணாவது காத்திருக்கணும், நாலாவது, அஞ்சாவது சொன்னனே, நாலுதான் சொன்னா விசுவாசிக்கணும், விசாரிக்கணும், காத்திருக்கணும், போராடணும். அல்லேலூயா. 4 தான் சொல்லிருக்கிறேன். அல்லேலூயா. அமர்ந்திருக்க விடாதீங்க, அதான் 5 சொன்னேன். அல்லேலூயா. நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. 4 செஞ்சுட்டு 5வது நீங்கள் செய்யணும், அவரை அமர்ந்திருக்க விடாதபடி இருக்கணும். அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கண்களை மூடலாமா?